கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்போ உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் எல்லாருக்கும் கடைசியில் நான் ஜெபிப்பேன். இயேசப்பா எல்லாருக்கும் அற்புதத்தை செய்வாங்க. இன்று தலையாக மாறுவது எப்படி? இதுதான் அப்பா இன்று உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை. இன்று தலையாக மாறுவது எப்படி? இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பிரச்சனை போராட்டத்தோடு கூட இருப்பாங்க. என் வாழ்க்கையில் நான் எப்போ முன்னேறுவேன் தெரியலையே, எல்லா காரியத்திலும் நான் பின்னணியிலே இருக்கிறேன்னு அப்படி சொல்லி அநேக வருத்தத்தோட வேதனையோடு கூட நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். இன்று அப்போ உங்களுக்கு சொல்லுகிற அருமையான வார்த்தை உபாகமம் 28 அதிகாரம் 14 டியூட்டானமி 28:14. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவை. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க, அப்பா உங்களை வாளாக்காம தலையாக்குவாங்க, நீங்கள் கீழாகாமல் மேலாவீங்க. அப்பா உங்களை எட்டாத உயரமான கண்மலையில் கொண்டு போய் நிறுத்துவாங்க. நீங்கள் பின்னணியிலே இருக்கிறேன்னு சொல்லி நினைக்கிறீங்க, ஆனால் இனிமேல் அப்பா உங்களை என்ன பண்ண போகிறாங்களா, மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக மாற்றுவேன் என்று சொல்கிறாங்க. இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களோடு கூட இடைப்பட்டு பேசுகிறாங்க. எதை குறித்து நீங்கள் கவலைப்படவும் வேண்டாம், திகைக்கவும் வேண்டாம். உங்களை முன்னணியிலே அப்பா கொண்டு வந்து நிறுத்துவார். யோசேப்பு வேதத்தில் நம்ம பார்க்கலாம், சகோதரர்கள் எல்லாம் பகைக்கப்பட்டு அவர் வித்து போட்டாங்க. கடைசியில் ஜெயிலில் இருந்தார். அவருக்கு எவ்வளோ வேதனை இருந்திருக்கும். கூட பிறந்தவங்களே கைவிட்டாங்களே, தகப்பன்னு பார்க்கல, இப்படி அநேக காரியங்கள் அவருக்கு வேதனையாக இருந்திருக்கும். ஆனால் அப்பா பின்னணியில் இருந்த அந்த யோசேப்பை முன்னணியில் அந்த எகிப்துக்கே பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கான கிருபைகளை கொடுத்தார். அதே போல் இன்றும் உங்களையும் ஊரார் ஜனத்தார் எல்லாம் ஒதுக்கி இருக்கலாம், அப்போ உங்களையும் முன்னணியில் கொண்டு வருவாங்க. தாவீதை கூட நம்ம வேதத்தில் பார்க்கலாம், அவரை ஆடு மேய்த்து கொண்டு இருந்தார். சகோதரர்லாம் நல்ல வேலையில் இருந்தாங்க. அவங்க அப்பா அம்மாலாம் நல்ல செல்வ செழிப்பாக இருந்தாங்க. அந்த காலத்தில் பங்களா வீடு வைத்த ஒரு பெரிய செல்வ சீமானாக தான் அவங்க அப்பாலாம் இருந்தாங்க. ஆனால் இவரை பார்த்தீங்கன்னா ஆடு மேய்த்து கொண்டு இருந்தார். இப்படி வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை. கூட பிறந்தவங்க பகைக்கிறாங்க, பெற்றோர் பகைக்கிறாங்க. என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணுமா, நான் முன்னிலையில் இருக்க மாட்டேன், நான் கவலைப்பட்டு கொண்டு தாவீது இருந்திருக்கலாம். அந்த தாவீதை அப்பா என்னவா மாற்றினாங்க, ராஜாவாக மாற்றுறாங்க. அவங்க அப்பா செல்வ சீமானாக இருந்து ஒரு பங்களா வீட்டில் இருந்திருக்கலாம். அவங்க பரம்பரையாக அந்த ஒரு பங்களா வீட்டில் இருந்திருக்கலாம். ஆனால் தாவீதை அப்பா உயர்த்தும் பொழுது அரண்மனையை கொடுத்தார். அதே போல தான் உங்களையும் அப்பா உயர்த்தும் பொழுது உங்கள் சொந்தக்காரங்க, இனத்தார், ஜனத்தார் எல்லாருக்கும் முன்பாகவும் அவங்களுக்கு இருந்ததை விட உங்களுக்கு அதிகமாக கொடுக்க அப்பாவுக்கு வல்லமை உண்டு. அதை தான் இந்த காலை நேரத்தில் சொல்கிறாங்க, நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன். இப்போ தலையாகணும். இன்று தலையாய் மாறுவது எப்படி? அப்பா தலையாக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதுக்கு சில காரியங்கள் நாம் செய்யணும். அதே உபாகமம் 28 அதிகாரம் 14 டியூட்டானமி 28:14 இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால். அப்பாவுடைய வார்த்தையை படிக்கணும். அப்பாவுடைய வார்த்தையை படிக்கிறது மாத்திரமல்ல, அதற்கு செவி கொடுத்து நடக்கும் பொழுது அப்பா சொல்கிறாங்க, நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய். அதே உபாகமம் 30 அதிகாரத்தில் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் 20 அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றார். இந்த வசனம் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் முன்னாடி என்ன போட்டிருக்கு பாருங்க, கர்த்தர் உன் பிதாவாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து. அப்பா வாக்கு தத்தம் கொடுத்துருக்காங்க. அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க வேணும். அப்பா உங்களுக்கு வாழ்க்கையில் வாக்கு தத்தம் கொடுத்துருக்காங்க, அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா என்ன செய்யணுமா, உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறணும். முதல்ல அப்பா கிட்ட அன்பு கூறணும். எப்படி அன்பு கூறணும்? பைபிள் அதிகமாக படித்து அன்பு கூறணும். அப்பா நான் ரொம்ப அன்பாக இருக்கேன்னா ஒரு அதிகாரத்தை எக்ஸ்ட்ரா படித்து அப்பா கிட்ட அன்பு கூறணும். அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து படிக்கிறது மாத்திரம் இல்லை, அப்பாவோட வேதத்தில் அப்பா உங்களுக்கு சொன்ன அந்த வார்த்தையை செவி கொடுக்கணும். கீழ்ப்படிந்து அவரை பற்றி கொள்வாயாக. அப்படி செய்யும் பொழுதுதான் அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றார். அதே உபாகமம் 4 அதிகாரத்தில் 30-31 டியூட்டானமி 4th chapter
verse 30 and 31. நீ வியாகுலப்பட, இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில் வியாகுலப்படுகிற அளவுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், துக்கங்கள் இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? அதை தான் அப்பா சொல்கிறாங்க. கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால், திரும்பி சொல்கிறாங்க, அப்பாவோட வார்த்தைக்கு என்ன செய்யணும்? நம்ம கீழ்ப்படியணும். கீழ்ப்படிவாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறதுனால அவர் உன்னை கைவிட மாட்டார். அப்போ இந்த காலை நேரத்தில் சொல்கிறாங்க, உங்களை அப்பா கைவிட மாட்டாங்க. சில காரியங்கள் பின்மாற்றத்தில் போயிருக்கலாம், அப்பா எல்லாவற்றையும் மாற்ற வல்லமையுடைய தேவனாக இருக்கிறாங்க. அவருடைய நாமம் யெகோவா மெக்காத்திஸ். நீங்கள் அப்பாட்ட, அப்பா என்னை மன்னிங்க, உங்கள் ரத்தத்தால் கழுவுங்க, என்னை சுத்திகரிங்கன்னு சொல்லும் பொழுது அவருடைய ரத்தத்தினால் உங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். அப்போ உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாங்களோ அதை மறக்க மாட்டாங்க. அதை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், டியூட்டானமி 28:15, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். அப்பா சொல்கிறாங்க, நான் உன் கூடயே தான் இருக்கேன். நீ எங்கே போனாலும் நான் உன் கூடயே தான் இருக்கிறேன். எந்த இடத்துலலாம் நீ வெக்கப்பட்டியோ அதே இடத்துக்கு உன்னை நான் திரும்பி வர வைத்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அப்பா சொல்கிறாங்க, உங்களை திருப்பி பழைய நிலைமையை விட நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து உங்களை கைவிட மாட்டார். உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்ல. கடைசியாக யோசுவாவில் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஜோசுவா 1:9, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதா இரு, திகையாதே, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட, அப்பா உங்களோடு கூட இருக்காங்க. எதுக்கு உங்களோடு கூட இருக்காங்க? உங்களை வாளாக்காமல் தலையாக்குவதற்காக உங்களோடு கூட இருக்கிறாங்க. முன்னாடி அந்த 2 வசனம் பாருங்க, 7-8 பாருங்க, verse 7 and 8, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த அந்த நியாய பிரமாணத்தை எல்லாம் செய்ய கவனமா இருங்க. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் போகாத. அப்போ புத்திமானாய் நடந்து கொள்ளணும்னா அப்பாவோட வார்த்தையை அதிகமாக படிக்கணும். 8ஆவது வசனம் பாருங்க, verse 8, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. வாயை திறந்தாலே வசனம் தான் பேசணும், அப்பாவோட வார்த்தையை தான் பேசணும், பிரியாது இருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடி நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. இரவும் பகலும் அப்பாவோட வார்த்தை என்ன பண்ணிட்டு இருக்கணும்? தியானம் பண்ணி கொண்டு இருக்கணும். எப்படி பிரதர் தியானமாக இருக்க முடியும்? காலையிலே அப்பாவோட வார்த்தையை படித்துட்டு நீங்கள் ஏதாவது மனப்பாடம் பண்ணி வைத்திருப்பீங்க. நீங்கள் போக்குலையும் வரத்துலையும் அதை என்ன பண்ணிட்டு இருக்கணும்? சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அப்போதான் உங்கள் வழிகள் வாய்க்கும். வசனத்தில் எவ்வளோ நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ, அப்பாவோட வார்த்தையை எவ்வளோ நேரம் நீங்கள் தியானித்து கொண்டு இருக்கிறீங்களோ. ஏன் வசனம் சொல்கிறீங்களா? யோவான் 1ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், இந்த வார்த்தை தான் மாம்சமாக இந்த பூமிக்கு வந்தது. ஏசப்பா தான் வார்த்தை தான் ஏசப்பா. கடைசியாக சொல்கிறாங்க 5ஆம் வசனத்தில், நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அப்பா சொல்கிறாங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்பா இன்று பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் வாளாக்காமல் தலையாக்குவார். இப்பொழுதும் கண்களை மூடி கல்வாரி சிலுவை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் வாளாக்காமல் நான் தலையாக்குவேன் என்று சொல்லி இப்பொழுது பேசினீர். பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் வாளாக்காமல் தலையாக்கியிருக்கீங்க. யாரெல்லாம் நான் பின்னணியில் தான் இருக்கிறேன், நான் எப்போ முன்னேறுவேன் அப்படின்னு சொல்லி வேதனையோடு பார்த்து கொண்டு இருக்காங்க, சிலர் அழுது கொண்டும் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு தான் அப்பா சொல்கிறாங்க, அப்பா உங்களை தலையாக்க போகிறார். பின்னணியில் நின்ன காலம் முடிந்து விட்டது, இனி முன்னணியில் வரப்போகிறீங்க. எப்படி யோசேப்பை அந்த எகிப்துக்கே பிரைம் மினிஸ்டர் ஆக்கினாரோ, எப்படி தாவீதை ஒரு ராஜாவாக மாற்றி அரண்மனையை கொடுத்தாரோ, அதே போல் உங்களையும் ஆசீர்வதிக்க அப்பாவுக்கு வல்லமை உண்டு. இந்த காலை நேரத்தில் தான் சொல்கிறாங்க, நிச்சயமாய் நான் உங்களை தலையாக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுதும் அப்பாவுடைய தழும்புள்ள கரம் யார் யாரெல்லாம் வியாதிப்பட்டு இருக்கிறீங்களோ உங்களை தொடுறாங்க. சிலர் சொந்தக்காரங்களுக்காக, ஃப்ரெண்ட்ஸுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க பிரதர், அவங்களுக்கு ஜெபிக்கணுமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ அப்பா அவங்க எல்லாரையும் தொடுறாங்க. அப்பாவோட சுகமளிக்கும் வல்லமை அவர்கள் மேல் இறங்குகிறதற்கா
ஜீவனால் மேல் இறங்குகிறதற்காய், இந்த நொடியே நீர் அற்புதத்தை செய்கிறதற்காய், இந்த சுகமளிக்கும் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி தகப்பு. மறித்தே போனாலும் உயிரோடு எழுப்புகிற அந்த வல்லமை இறங்குகிறதற்காக சில மந்திர கிரியைகள் உங்களை பின்தொடர்ந்து வந்து ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் எப்படியாவது உங்களை அழிக்கணும், விபச்சார வேசித்தனத்தின் ஆவிகள் எப்படியாவது உங்களை பாவத்தில் விழத்தள்ளணும்னு சொல்லி அலைந்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுது அப்பாவைகளை கடிந்து கொள்ளுகிறார். எல்லா மந்திர தந்திர கிரியைகள் எரிந்து சாம்பலாகிறதுக்காக ஏசப்பா விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவின வார்த்தையின்படி இப்பொழுது விடுதலை உண்டாகிறதுக்காக நன்றி தகப்பன். உங்கள் பிஸ்னஸை குறித்து கவலைப்படுறீங்க, நான் ஆளாயிட்டே போகிறேனே, எனக்கு பிஸ்னஸில் ஒரு ஆசீர்வாதமே இல்லைன்னு கலங்கி பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பா உங்களுக்கு தான் சொல்கிறாங்க, இனி நீங்கள் தலையாவீங்க. உங்கள் பிஸ்னஸ் இனி ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல அப்பா உங்களை தலையாக்குவாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஸ்பத்திரியில் அப்பா உங்களை தலையாக்குவாங்க. உங்கள் ஸ்கூலில் அப்பா உங்களை தலையாக்குவாங்க. நீங்கள் என்னென்ன காரியங்கள் செய்து கொண்டு இருக்கிறீங்களோ எல்லாவற்றிலும் அப்பா உங்களை தலையாக்கி உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான நம்முடைய பிள்ளைகளை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுக்கு ப்ரேயர் பாயிண்ட் இருந்தால் கமெண்ட்ல போடுங்க, உங்களுக்காக ஜெபிப்பேன். ஏசப்பா உடனே உங்களுக்கு அற்புதத்தை செய்வாங்க. நாளைக்கும் அருமையான வாக்குத்தத்தத்தோட கூட காலை 12 மணி அளவில் உங்களை சந்திக்கிறேன். God bless you all. Praise the Lord.